Harshad and Sundar, please come on to the stage. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யோ 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 என்ன காப்பாத்துங்கப்பா. யோ ஏன் இப்படி அலறிச்சு ஓடி வரா? என்ன ஒரு வெறி நாய் துரத்திட்டு வருது. நல்லா பரையாது உன் பொண்டாட்டியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அதான் பொண்டாட்டி வேற நாய் ஒண்ணுன்னு உனக்கு தெரியல. என்ன இப்படியாவது காப்பாத்துங்க. பொண்டாட்டிக்கு பயப்படாத ஆம்பளை எல்லாம் பின்னாடி வாங்க. என்ன ஒரு பையில காணோம்? எல்லா பொண்டாட்டிக்கு பயப்படுற பசங்க. நானே என் பொண்டாட்டி எப்படி சமாளிக்கிறேன்னு பாருங்க. நீ வாடி, இன்னைக்கு உனக்கு இருக்கு. யோ அம்மா நான் வரதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இல்லம்மா, பக்கத்து ஊர் திருவிழாக்கு வந்த பசங்க வழி தெரியாம இருந்தானுங்க. அத அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது பாரு, உங்க வீட்ல எல்லாம் என்னால குடும்பம் நடத்த முடியாது. உங்க அப்பா அம்மா டார்ச்சர் எனக்கு தாங்க முடியல. இந்த வீட்ல குப்பை கொட்டவே என்னால முடியாது. நம்ம வீட்ல ஏமா குப்பை கொட்டுற? பக்கத்து வீடு காலியா தான் இருக்கு, அங்க போய் கொட்டிட்டு வா. காமெடி பண்றேன். காமெடி பண்ண மவனை சாவடி வாங்குவேன். நல்ல வீடா போய் பார்த்துட்டு வர முடியுமா முடியாதா? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? ஏன் உனக்கு தெரியாதா? அவங்களும் வயசானவங்க தானே? ஆமாயா. உனக்கு இருந்தா அப்பா அம்மா, எனக்கு இருந்தா தப்பா அம்மா. வாய் ரொம்ப நீளுது, இழுத்து வச்சு அறுத்துறேன். என்னத்த? நான் அக்கா சொன்னேன். அம்மா 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 சன்னிலியன் வீடியோ பார்க்கணுமா? இந்த சனியனை பத்தியா அப்படியே உன்ன மாதிரியே வந்து வாச்சிருக்குது. ஏ சே, என் பையனுக்கு தமிழ் பற்று அதிகம். வாய் கொஞ்சம் வளரும். திண்டுக்கல் லியோனியன் சொல்றதுக்கு பதிலா மறந்து சன்னி லியோனின்ட்டான். மூரே மூரே. ஏண்டா நான் எவ்வளவு பேரை பார்த்தேன் தெரியுமா? என்னது? யோ நேமியா பேரு பேரு அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இவனுக்கு சுப்புன்னு பேர் வச்ச? அப்படி கேளு. எப்ப பாரு விரல வச்சு சப்பிக்கிட்டே இருக்கான். சப்புன்னு வச்சா நாளைக்கு உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? ஏ சப்பு, டே சப்புன்னு தானே சொல்லுவாங்க. அது எவ்வளவு இந்தி செட்டா இருக்கும். அதனாலதான் ஜென்டலா சுப்புன்னு பேர் வச்சேன். எப்படி என் புள்ள எல்லாம் பண்ணக்கூடாதுடா. பாரு, நீ வீடு பார்த்துதான் ஆகணும், சரியா? ஏமா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தானமா ஆகுது? யோ கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுதா? மாடு மாதிரி இப்படி ஒரு பையன் இருக்கான். லவ் பண்ணும்போது பிறந்ததுடா. யாருக்கு பிறந்தது? அதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. என் புருஷனே கேக்குறது இல்ல, நீ என்ன கேட்க வந்துட்டா பெருசா? ஆமா அம்மா அம்மா நான் யாருக்கு பிறந்தேன்? சனியனே, நீ ஏன் பிறந்தனே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல யாருக்கு பிறந்தன்னு டவுட் வேறயா? போய் புட்டி பால் குடிச்சு மூட்டி போட்டு போடு. அம்மா தாத்தா கட்டில் கீழே கட்டிங் வச்சுக்கிறாரு, குடிச்சு பாத்துக்கிட்டா. உங்க அப்பா புத்தி தானே உனக்கு போய் தொலை. ஏய் பாரு, என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நீ தயவு செஞ்சு வீட்டை பாரு. இந்த உங்க அம்மா பண்ற டார்ச்சரும் உங்க அப்பா பண்ற டார்ச்சரும் இதுங்க கூட குடும்பம் எடுத்தா என்னால முடியாது. தயவு செஞ்சு வீட்டை பாரு. நான் என்ன பண்றேன், நம்ம ரெண்டு பேர் மட்டும் தங்குற மாதிரி ஒரு சின்ன வீடா பாத்து சேர்த்துலாமா? இந்த நாயை ஹாஸ்டல்ல சேர்த்துருவோம். அதனால இப்ப எல்லாம் பண்றாங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. இது இங்க பாரு, வரும்போது வீடோட வர இல்லன்னு வச்சுக்கோ, காலை ரெண்டையும் வெட்டிடுவேன் பாத்துக்க. போயா போ. வா மகனே போலாம். அம்மா இன்னைக்கு நைட் யாருமா? டிவில யாரு போடுவாங்க? பாடு நிறுத்து. நீ தான் இந்த புரோக்கர் பயலா? புரோக்கரு பயலா? புரோக்கர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த உலகத்திலே ஏன் இந்தியாவிலேயே வேலை வெட்டிக்கு போகாம வசதியா வாழ்றது ரெண்டே பேர் தான். ஒன்னு பொலிட்டீசியன், இன்னொன்னு புரோக்கர். நானும் என் பொண்டாட்டியும் தங்குறாம ஒரு சின்ன வீடா பாத்து கொடுத்தீங்கன்னா நாளைக்கே பால் காய்ச்சிருவோம். சின்ன வீடா காட்டினா நீ பால் காய்ச்சுவ. அப்ப கொஞ்சம் பெரிய வீடா காட்டினா உட்காந்து சாராயம் காய்ச்சுவியா? உனக்கு வீடு வாங்கி கொடுத்த பாவத்துக்கு நான் கம்பி என்னணும். அப்படி சொல்லல, என் வசதி ஏத்த மாதிரி ஒரு சின்ன வீடா பாத்து கொடுங்க. என்ன வசதி? அப்படி கேளுங்க. 5000 ரூபாயில வீடு வேணும். ஏய் எவனா இந்த காலத்துல 5000 வாடகைக்கு வீடு கொடுப்பானா? வாடகையை சொல்லல, 5000 ரூபாய் அட்வான்ஸ் வேணும். 5000 ரூபாய் அட்வான்ஸா? 5000 ரூபாய் அட்வான்ஸ்னா அப்ப நீ வாடகை எவ்வளவு கொடுப்ப? அதெல்லாம் தவறாம 500 1000 கொடுத்துறேன். 500 1000மா? ஒன்ன மாதிரி பரதேசிங்களுக்கு தானே 500 1000 கேன்சல் பண்ணாங்க. சார் உங்களுக்கு என் பொண்டாட்டியை பத்தி தெரியாது. ஒரு நாள் அவங்க கூட வாழ்ந்து பாருங்க, அப்ப தெரியும். தம்பி அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. கஸ்டமர் நம்பர் அனுப்பு. சென்னையில உடனே போய் கேட்டா பொண்ணு கூட கொடுப்பான்டா, ஆனா வீடு கொடுக்க மாட்டான். ஆமா, அது வேணா உண்மைதான். ஏன் பாஸ் அப்படி? கல்யாணம் ஆனவன் பேச்சுலருக்கு வீடு கொடுக்க மாட்டான். டைவர்ஸ் ஆனவன் கல்யாணம் ஆனவனுக்கு வீடு கொடுக்க மாட்டான். இதாச்சும் பரவாயில்ல, மோட்டர் இருக்கு தண்ணி வராதும்பான். ஓகேவா? டாய்லெட் இருக்கு யூரின் வராதுமானா? இந்த மாதிரி கேவலமாலாம் என்ன பேசக்கூடாது, சரியா? நான் யாரு? ஒரு ஆன்லைன் புரோக்கர். அப்போ சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே, எப்படியாவது எனக்கு ஒரு வீடை பார்த்து கொடுத்துருங்க. காலில் விட விழுவுறேன் சார். ராசா உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. எங்கடா அந்த பங்களாவ? இந்த மாதிரி பங்களா ஓகேவாடா? என்ன சார் ரொம்ப பழசா இருக்கு? அது ஏற்கனவே புக் ஆயிருச்சு.
இந்த மாதிரி வீடு உனக்கு ஓகேவா? என்ன சார் வீடு பின்னாடியே போடல? அது சிஜில போட்டுப்பாங்க, நீ மூடிட்டு சொல்லு. இந்த மாதிரி பங்களா ஓகேவா? இந்த பங்களாவா? ரொம்ப மங்களா இருக்கே. டேய், இந்த பங்களாவோட ஸ்பெஷல் என்ன தெரியுமாடா? என்னது? இந்த வீட்டுக்கு நீ குடி வந்த 10வது மாசமே நீ குழந்தை பெற்றுருவ. எப்படி? இந்த வீட்டுல ஒரு சூப்பர் வேலைக்காரன் இருக்கான். அடே புரோக்கர் பயலே, ஓ வெள்ளையும் சொல்லையுமா தெரியும் போதே நினைச்சேன்டா நீ அந்த மாதிரி ஆளுத்தான்னு. ஐயோ கஸ்டமர் சார், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த நல்ல வேலைக்காரன் நீங்க வந்ததும் பால்ல பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காலாம் போட்டு உங்களுக்கு தேய்ச்சி கொடுத்து உங்க உடம்ப தேய்ச்சி பண்ணுவான். ஐயோ அப்படியா? உன்னைய பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நீ என்ன பண்ணு, காலையில குளிச்சு முடிச்சிட்டு ஒரு 6 மணிக்கு குடும்பத்தோட கிளம்பி தொல்ஜி பஸ்ஸ புடி. தொல்ஜி பஸ்ஸா? அது கடைசியா போய் ஒரு ஸ்டாப்ல நிக்கும். ஓகே. அந்த இடத்துக்கு நீ போனதும் என் ஆளு வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பான். அப்படியா? அவன் அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு உனக்கு முடிச்சிருவானா? அப்ப நாளைக்கு பால் காய்ச்சிடலாம். நான் காய்ச்சிறேன். போ போ. ஐயோ ஜாலி. நாளைக்கு நைட்டு குஜால்ஸ் தான் வைஃப் மஜால்ஸ் இருக்கிற நிலத்தையே புடிங்கிட்டு விடுறான். உனக்கு 5000 ரூபாய் அட்வான்ஸ்ல ஊருக்கு ஒதுக்கு போறோமா, அதுவும் காத்தோட்டமா அமைதியா வேற. அந்த 12G பஸ் நேரா போய் கண்ணமப்பட்ட சுடுகாட்டுல நிக்கும். அங்க என் ஆளு நிப்பான். இவனுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இவன் கமிஷன்ல நானே காரியத்தெல்லாம் பண்ணிருக்கேன். ஐயோ நான் ஒரு பிஸியான புரோக்கர், மணி இன்னும் 1000 கஸ்டமர் வெயிட்டிங், நான் வரட்டுமா? ஹலோ வரேன் பாஸ். ரொம்ப அற்புதமா இருந்தீங்க தம்பி. யாரு? நானு. வெளியூர் ஆட்டக்காரன உள்ளூர் ஆட்டக்கார மதிக்கிறதாடப்பா மரியாதை. பாருங்க, நான் ஆட்டம் ஆடினா நல்லா, அதை இந்த நாய் பார்த்துட்டு வந்து இந்த பீஸ் போன கண்ணால மாலை போடுது. இவனை சொல்லி தப்பு இல்லைங்க. இவனை மாதிரி நிறைய பேர் இருக்கிறானுங்க நாட்டுல. திறமை உள்ளவனை ஒதுக்கி வச்சிடறானுங்க. திறமை இல்லாத ஒண்ணுமே ஆகாதவனெல்லாம் மாலை போட்டு மரியாதை பண்ணி, ஆஹா ஓஹோ நீங்க அப்படி நீங்க இப்படி. ஐயாவோட பேட்டி என்ன? பாரதேசி ஆடுன நாய் எங்க இருக்குதுடா? நீ இந்த மாலையை போடுற வரைக்கும் அந்த நாய் ஆடின்னு தான் இருக்கும். இந்த போய் மாலை எடுத்துன்னு போய் போட்டுரு. அப்ப நீங்க ஆடலையா? இந்த மாலை இல்லையா? வேற மாலை இல்லையா? ஏன் எனக்கு மாலை வேணாம், போ அவனுக்கு போட்டுரு போ. இந்த மாலையை எடுத்துக்கவா? போய் போ எடுத்துங்க போடு. ரொம்ப அற்புதமா ஆடிங்க தம்பி. ரொம்ப நன்றி ஐயா. ஆத்தா மகமாயி உங்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த வந்ததுல இருந்து நெஞ்ச தடவிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லப்பா, நெஞ்ச தேய்ச்சாதான் சண்முக சுந்தரம் வாய்ஸ் வரும். என்னது? நெஞ்ச தேய்ச்சா சண்முக சுந்தரம் வாய்ஸ் வரும்? அப்ப குரல் வளைய தேய்ச்சா விஜயகுமார் வாய்ஸ் வருமான்னு கேட்க வந்தேன். உன்னை சொல்லி தப்பு இல்லடா. நாட்டுல பல பேர் இப்படிதான் இருக்கானுங்க. நெஞ்ச தடவனா ஒரு வாய்ஸ், முக்குனா ஒரு வாய்ஸ், பசுமாடு மாதிரி கத்துனா ஒரு வாய்ஸ், வாந்தி எடுத்தா ஒரு வாய்ஸ். டே 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 முத நீங்க வாய்ஸ ஒழுங்கா பண்ணுங்கடா, அப்புறம் அடுத்தவனுக்கு கத்து கொடுக்கலாம். அப்பா இப்ப எதுக்கு அவனுக்கு இவ்வளவு சீக்கிரமா மாலையை போட்டீங்க? முதல்ல என் கூட கரகாட்ட போட்டியில ஜெயிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா ஆமா, இவங்க பெரிய தில்லானா மோகனாம்பா கால்ல சலங்கை காட்டி ஆட ஆரம்பிச்சாங்கன்னா முத்து அவரு தெரியாம ஆடிடுவாங்க. ஏய் என் தம்பியை பத்தி என்ன தெரியும்? நீ சேந்தம்பட்டி முத்தையா அவன் நீ பார்த்தது இல்லையே? டேய் தம்பி வாடா, ஆடி காட்டுறான், போடுறா, ஆடுறா ஆடுறா, போடு போடு, அறுக்க அறுக்க அறுக்க. எப்படி கட்டுறான் பாரு வீடு. செங்கல் இல்ல சிமெண்ட் இல்ல, எப்படி வீடு கட்டுறான் பாரு. நீ இந்த மாதிரி வீடு கட்டுறியா? அவன் தண்ணி எடுத்து மேல ஊத்திக்கிறான், இவ உடம்பெல்லாம் மஞ்சள் பூசி குளிக்கிறான். டேய் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கண்டா. இவ மஞ்சள் பூசி குளிக்க, இவன் தண்ணி எடுத்து ஊத்த. எம்மா இங்க ஆடாதீங்கம்மா, நடு ஆத்துல போய் ஆடி ஆற நாசம் பண்ணுங்க, போங்க ரெண்டு பேரும். டாஸ்மார்க்குன்னு போர்டு போட்டதும் வேலை வெட்டிலாம் எல்லாம் கூட்டமா வந்துட்டீங்களா? விக்னேஷ் சார், போன வாரம் கவர்மெண்ட் இலவச மருத்துவ முகாம் நடத்துனுச்சு. 5 பேர் தான் சார் வந்தாங்க. அதுக்கு போன மாதம் கவர்மெண்ட் இராணுவத்துக்கு ஆள் எடுத்தாங்க. வெறும் 8 பேர் தான் சார் வந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணுன்னு தெரிஞ்ச உடனே இப்படி கும்பலாக வந்துட்டீங்களே. ஐயோ, இருக்கிற சரக்குலாம் கட்டிங்கே காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு அடிக்கலன்னு தலை சுத்துமே. எவனாவது ஒரு இழிச்சவன் இப்போ வருவான், வந்தே ஆகணும். அவன் வரட்டும், இன்னைக்கு அவனை வச்சு இன்னைக்கு சரி. அவனை விட்டு போயிட்டான், அவனுக்கு வேணும். தம்பி என்ன பண்றீங்க?
வாரணமாயிரம்ல இப்படிதான் சூர்யா பண்ணுவாப்ல. அவரு பண்ணியே ஓடல, நீங்க என்ன தனியா பண்ணிட்டு இருக்கீங்க? சாரிப்பா சாரி. ஆமா, அவன் மூஞ்ச பார்த்தா லவ் ஃபெயிலியர் தானே? எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? டேய், உன்ன மாதிரி கை கிளாஸ்லாம் கையில கிளாஸோட சுத்துனா ஒண்ணு பொழப்ப நம்பி பணத்தை விட்டுருப்ப, இல்ல பொம்பளை நம்பி பணத்தை விட்டுருப்ப. அதானே சார்? அவன் என் உயிர். அவ போனதுல இருந்து தற்கொலை பண்ணிட்டு சாகலாம் போல இருக்கு. வாடாங்க ராசா. தற்கொலை பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உன்னை கருவில் சுமந்த உங்க அம்மாவையும் உன்னை நம்பி கனவு காங்கிற உங்க அப்பாவையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தனா தற்கொலை பண்ணுவியாடா? உங்களுக்கு என்ன சார் தெரியும் காதலோட வலியை பத்தி? காதலோட வலியை பத்தி என்ன தெரியுமா? எனக்கு தேவைதான்டா. ஆமா, அவளை நீ எங்க முத மீட் பண்ண? சார் முதல்ல அவளை நான் சுடுகாட்டில் தான் மீட் பண்ணேன். கரெக்டா தான் பார்த்துருக்கான். காதலிச்சா கொஞ்ச நாள் அங்கதானே போய் ஆகணும். நாங்க எப்படிலாம் இருந்தோம்னு இந்த ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. அப்படிலாம் இருந்தா ஊர் வேடிக்கை தான்டா பார்க்கும். அப்படி இல்லை சார், நான் வந்து அவன் மேல அவ்வளோ பாசமா இருந்தேன். ஓ, ஒரு சிம் வாங்கினா கூட அவர்கிட்ட கேட்பேன். யா. அன்னைக்கு உனக்கு ஏர்செல் நம்பர் வேணுமா, ஏர்டெல் நம்பர் வேணுமான்னு கேட்டேன். ஓ, எதுக்குங்க வீணா காசு செலவு பண்ணிக்கிட்டு உங்க பின் நம்பர் போதுன்னு ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் கார்டும் வரல, அந்த பாடுபட்டு சேர்த்த காசு வரலன்னு சொன்ன சார். அதான். ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? அதான் நான் பார்த்தேன். ஆமா, அவ எதுக்கு ஒண்ணு விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சார் எனக்கும் தெரியல. அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டேன். ஓ, இத்தனைக்கும் அவ சிம்பு ஃபேன், நான் தனுஷ் ஃபேன். சிம்பு பேனா? அதான் விட்டுட்டு போயிட்டா. அவளை என் ராணி, அதாவது மகாராணி ரேஞ்சில் வச்சு பார்த்துருந்தேன். அவ தோசா கேட்டா பீஸா கொடுத்தேன், நாஸ்தா கேட்டா பாஸ்தா கொடுத்தேன், ஸ்ட்ராபெரி கேட்டா பிளாக்பெரி கொடுத்தேன், கடைசியா ஜிமிக்கி கேட்டா டிமிக்கி கொடுத்துருப்பாள. எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? என்னை விட்டு போயிட்டான் சார். தப்பு அவ மேல இல்லைங்க, தப்பு இந்த நாய் மேலதான். அவ தோசை கேட்டா தோசை மட்டும் வாங்கி கொடு. அது என்ன பாஸ்தா பிஸ்தா நாஸ்தா? இங்க பாரு, அவளுக்கு ஆசை காட்டி அவளை தூண்டி விட்டுருக்க நீ. அதனாலதான் உன்னை விட வசதியா ஒருத்தி வந்தோன்னு ஓடி போயிட்டான். கரெக்ட் தானுங்க? கரெக்ட் தானே சார்? ரொம்ப நேரமா வந்து பேசிக்கிட்டு இருக்கிய. இந்த சைடிஸுக்கு ஒருத்த வருவான், அவனை எங்க? அவனை கூப்பிடு. வெயிட்டர். இவரை எதுக்கு வெயிட்டர்னு கூப்பிடுறீங்க? இங்க வாங்க. ராமராஜ சொந்தக்காரனா? இல்லையே. என்னடா இப்படி ஒரு தம்பி, இந்த கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இதான் எங்க யூனிஃபார்ம். உங்க யூனிஃபார்மா? சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு மூளை வேணும். மூளை இருக்கா? கலாஸ்ல பாப்பல. இது வரைக்கும் வந்தவங்களுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு இல்ல. எங்க தம்பி, டென்ஷன் ஆகாதீங்க. கடையில உங்களை காய் ஆகி போச்சுன்னு சொன்னேன். வேற என்ன இருக்கு? ஏன் நான் இருக்கேனே? காண்டாம இருக்கலாம், நான் சாப்பிடுறது கலாய்க்கிறீங்களா? இப்போ எல்லாம் எடுத்துக்கோ போ. உங்களுக்கு என்ன பண்ற பாருங்க. தேவதைய கண்டேன் படத்துல தனுஷ் ஹீரோயின் என்ன பண்ணுவாருன்னு பாத்துருக்கீங்களா? அவர் ஒவ்வொரு படத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றான்னு பார்க்கதான் என் வேலையா? ஐயோ, I am not mentioned that. அதுலயே இருக்காதீங்க. அந்த படத்துல ஹீரோயின் அவர் விட்டு போனதும் தனுஷ் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. வாங்க நம்ம போலாம். உங்களுக்கு தான் தர மாட்டேன். இவன் கூட கூட்டு சேர்ந்து நம்மள கம்பின்னு வச்சு நம்மள சமாளிப்போம். டேய் இங்க வாடா. டேய், என்னைக்குமே காதலிச்சு ஏமாத்திட்டு போனா இந்த ஆசிட் அடிக்கிறது, அசிங்கமா போஸ்டர் அடிக்கிறது, இதெல்லாம் பழைய ட்ரெண்டு. இப்போதைக்கு அவ கட்டுன புருஷனோட படுற கஷ்டத்தை பார்த்து ஐயோ நாம எஸ்கேப் ஆயிட்டாமேன்னு சந்தோஷப்படுறோம் பாத்தியா? அதுதான் இப்ப உள்ள ட்ரெண்டு. டேய், ஒரு நேரமா நான் உங்களே வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். டேய் வாட்ச் வேணும்னு நாசுக்கா கேக்குறா, ஏமாந்துராத. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. என்ன விட இந்த வாட்ச் உங்களுக்கு தான் செட் ஆகும். ஸோ அவ்வளோதான்டா, முடிஞ்சிச்சுடா கதை. இதை நான் உங்களுக்கு கட்டி விட ஆசைப்படுறேன். Please. போச்சா? அவ்வளோதான். டேய், இவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணி நீ திருந்தலையாடா? அமைதியாரு, இவன் கிடக்குறான் ஓசி குடி. வா டார்லிங், நம்ம பப்புக்கு போகலாம். Yeah. போயிட்டான்டா. கையை பிடிச்சிக்கலாமா? இவனுங்க இப்படி தான் சார், முதல்ல வாட்சை தொலைப்பான், அப்புறம் வாழ்க்கையவே தொலைப்பான். ஓகேவா? இது ஒன்றும் பண்ண முடியாது. உங்களெல்லாம் 1000 பிள்ளையார் வந்தாலும் திருத்த முடியாதா? டேய் போங்கடா, நான் வீட்டுக்கு போறேன்டா. ஹலோ வணக்கம். இது வரலாற்றை திரும்பி பார்ப்போம். சார், டைட்டானிக் எவ்வளவு பெரிய காவியம் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். கண்டிப்பா. அந்த காவியத்தை, அந்த கப்பல் நடந்த நிகழ்வை நம்ம எல்லாத்துக்குமே தெரியாது. ஆமா ஆமா சுந்தர், அந்த வரலாற்றை தான் இப்ப நம்ம திருப்பி பார்க்க போறோம். எப்படி அதுல எல்லாரும் செத்துட்டாங்களே? அதுதான் தப்பு. அந்த கப்பல் மூழ்கும் போது அதுல இருந்து மிச்சம் மீதி ஒருத்தி இருக்கு. யாருது? அந்த வலிச்சு எடுத்து அந்த மிச்சம் மீதி தான் இப்ப நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். ஓ, வாட் a great. போலாமா? எஸ். அந்த கப்பல்ல அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அங்க என்ன நடந்துச்சு, அதை நம்ம நேயர்கள் சொன்னீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு அந்த கப்பல் ரொம்ப ஆரியமா ஆர்ப்பாட்டமா கிளம்பிச்சு.
எத்தனை அழகு 20 வயதினிலே லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே டிங் டாங் எத்தனை அவ்வளோ ஆரவாரமா இருந்த கப்பல்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த கப்பலில் இருந்த எல்லாரும் அப்படியே சந்தோஷ கடல்ல மிதந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் மட்டும் சோக கடலில் தத்தளிச்சு கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் நான் என்னுடைய ஜேக்கை சந்திச்சேன். ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் செம்மையா இருக்குமே. கை எடுக்கிறியா? அவரை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் பேச ஆரம்பிச்சா பச்சை கிளிகள் எல்லாம் அவரிடம் பிச்சை வாங்கும். இப்படி பச்சை பச்சையா பேசுறதா உனக்கு பச்சை கிளி பிச்சை வாங்கணும்னு சொன்னியா? அது மட்டும் இல்லை, அவர் பாட ஆரம்பிச்சா குயில்கள் எல்லாம் அவரிடம் தோற்று போய்விடும். ராமையா ஒசாமையா ராமையா ஒசாவையா பொண்டாட்டி தேடுதையா பொண்டாட்டி தேடுதையா தேரே மேரே புச்சிக்க புய்யா தேரே மேரே புச்சிக்க புய்யா. ஆயா, இதுதான் உனக்கு குயில் கூவுறதா? அதோடு கிடையாது, அவர் நடனமாட ஆரம்பித்தால் மயில்கள் எல்லாம் அவர் நடனத்தை பார்த்து மயங்கி பல மைல்கள் தூரம் ஓடிவிடும். ஆயா, இப்படியே விரட்டிட்டு போனா மயில் ஓட மட்டும் செய்யாது, குதிச்சு தற்கொலை பண்ணவே செய்யும். இப்படிப்பட்ட அவர்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்து நான் மதிமயங்கி அவரை காதலிக்க ஆரம்பித்தேன். ஆனா அவர்கிட்ட போய் அந்த விஷயத்தை சொல்ல என்னால் முடியவில்லை. அதனால் தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு முடிவெடுத்தேன். தற்கொலை பண்ணிக்கணும்னு நான் போய் அந்த கம்பி மேலே ஏறி நிற்கும் பொழுதுதான் ஒரு கை வந்து என்னை பிடிச்சது. வரல உனக்கு? இல்லை ஜெக், இப்படியே நம்ம காலம் பூரா இருந்துடலாமான்னு தோணுது. இப்படியே காலம் பூரா இருந்துன்னா கை கால்லாம் ரொம்ப வலிக்குமேடி. கொஞ்சம் இறங்கி அடுத்த இடத்துக்கு போலாமா? நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமா? கேம்? வா, இப்போ வந்து லேட்டஸ்டா கேம் விளையாடுறதுக்கு தான் பல சேனல்கள் இருக்குதம்மா. நம்ம வேற ஆடணுமா கேமு? இந்த கேமை பத்தி கேட்டா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஓ, என்ன ஒரு கேம் சொல்லு பார்க்கலாம். அந்த கப்பலோட ஓரத்துல போய் நின்று எச்சியை துப்பி துப்பி விளையாடணும். கருமம் பிடிச்சவங்க ஒரு கேமா? ஏற்கனவே கடல் நுரைச்சிக்கிட்டு தானே இருக்குது. அப்படியே நம்ம எச்சியை துப்பி விளையாடினாலும் நம்ம 2 பேரும் எச்சக்கலை ஃபேமிலின்னு சொல்ல மாட்டாங்களா இவங்க? வா வா, சூப்பர் கேம் சுந்தர். ஆமா கஷ்டாத், இந்த கேமை விட இவங்க இதுக்கு அப்புறம் ஒரு கேம் விளையாண்டாங்க. என்னது அந்த கேம்? ஒரு வெரி வித்தியாசமான கேம். இது வரைக்கும் எவனுமே இந்தியாவில் விளையாண்டதே கிடையாது. உலகத்துல விளையாண்ட கிடையாது. ஏசியன், அப்புறம் காமன்வெல்த், ஒலிம்பிக் எதுலயுமே விளையாண்டது கிடையாது அந்த விளையாட்டு. அப்படி என்னதான் அது? ஓடி பிடிச்சி விளையாட்டு. அதுவும் சாதாரணமா ஓடி பிடிச்சி விளையாட்டு இல்ல. ஜாக் ஓட, பின்னாடி நம்ம ரோஸ் ஓட, ஜாக் ஓட, ரோஸ் துரத்த, கடைசியா அந்த கப்பல்ல ஒரு ஓரத்துல போய் ஒரு கார் இருக்கும். அந்த காருக்குள்ள ஓடி போய் ஜாக்கு காருக்குள்ள போய் கதவை சாத்திட்டாரு. 2 பேருமா? ஆமா. என்ன நடந்தது? அங்க ஒரு கேம் விளையாண்டாங்க பாருடா. ஐயோ, அந்த கேம சொல்லணும்னா இந்த கேம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. மறுபடியுமா? அந்த சம்பவம் இல்லடா, அந்த துயரமான சம்பவம். அப்படி என்ன நடந்தது சுந்தர்? அந்த துயரமான சம்பவம் கப்பல் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பனிப்பாறையில முட்டி மோதிச்சு கப்பல். ரோஸ், ரோஸ், என்ன எல்லாம் தலைதறிக்க ஓடியாருங்க? ஒருவேளை தலைதறிக்க ஓடியாருங்க. ஒருவேளை தலைப்படம் ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்குமோ? இங்க கவுண்டர் நான் தான் போடுறேன், நீ ஏன் போடுற? ரோஸ், எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அதை சொன்னா தாங்கிக்குவீங்களா ஜாக்? ஆமா, என்னங்க ஒரே தண்ணியா இருக்கு? கப்பல்ல ஃபுல்லா தண்ணி ஓட்ட போட்டு உள்ள வந்துருச்சு. அட, ஏன்டா கப்பல்ல தண்ணி ஏத்துறீங்க நீங்க? கப்பல்ல நம்ம முழுகி சாக போறோம் ஜாக். ஐயோ, கப்பல்ல தண்ணி வந்துச்சு, நம்ம முழுகி சாக போறோமா? ஆனா அதுக்கு காரணம் நீங்க தான் ஜாக், நீங்க தான். ரோஸ், நானா? என்னம்மா இந்த மாதிரி சொல்றேன்? நான் ஒன்றும் காரணம் கிடையாதுமா. நான் என்ன பண்ணேன்? நீங்க பாத்ரூம் போயிட்டு குழாய மூடாம வந்ததுனால வந்த வினைதான் ஜாக்.
டேய், அங்க 2 குழா இருந்துச்சுப்பா. ஒண்ணு வந்து கை கழுவுற குழா, இன்னொன்னு வந்து யூரின் பாத்ரூம் போற குழா. நான் 2யும் கரெக்டா மூடிட்டு தானே வந்தேன். ஆனா ஒரு குழா மூடாம வந்துட்டேனே. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துருக்கேன். இந்த நாய் யாரு? அந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சீன் தான் வருவான் வாசிக்கிறவன். ரோம் நகரம் தீப்பற்றி எரியும் போது அந்த மண்ணன் கிட்டார் வாசிச்சானா? அது பிடில் ஜாக். ஆமா, ரொம்ப விளக்க முக்கியம். தண்ணி உள்ள வந்து சாக போற முக்கியம். டேய் டேய் டேய், கடல் பண்ணி இங்க பாரு. தண்ணி வந்துருச்சா? கப்பல்ல ஓட்ட ஊந்துருச்சு. நல்லா கேட்டுக்க, கப்பல்ல ஓட்ட ஊந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. எல்லாரும் கட்டக்க போறோம். ஆட செவிட்டு முண்டமாடா. டேய், தண்ணி வருதுடா நாய, முட்டிக்கு கீழே தண்ணி வந்துருச்சு, நம்ம எல்லாம் சாக போறோம். ஐயோ, இசையில மெய் மறந்தேன்னு வாங்க, இவன் உயிரையே மறந்துடுவான் போல இருக்கு. கப்பல் மூழ்குதுன்னு தெரிஞ்சோன்னா நம்ம ராணி ஒரு போட்ல ஏறி தப்பிச்சு போயிட்டா. ஆனா ஜாக் காதலிச்சு எல்லாரும் என்ன செய்வாங்க? கடைசியில சாகத்தானே செய்வாங்க. அதே மாதிரி நம்ம ஜாக்கும் தண்ணியில மூழ்கி செத்துட்ட. ரோஸ் ரோஸ், என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து ரோஸ், என்ன காப்பாத்து. ஜாக், உங்களை தூக்குனா மொத்தமா நம்ம முங்குறமே. ஐயோ ரோஸ், டேய் டேய் பரதேசி நாய, நீ இன்னும் போலியாடா? டேய், ஒட்டு மொத்தமா சங்கு ஊதிட்டான்டா அவன் கிட்டார் வச்சு. ரோஸ், வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒண்ணான்னு சொன்னியே ரோஸ், என்னை இப்படி கை விடலாமா ரோஸ்? ஒரு 80-90 வரைக்கும் நம்ம தாங்குவோம்னு நினைச்சோம். ஆனா இப்படி அல்பாயுசில் சாகிறதுக்கு உங்களோட ஜாக நான் தயாராக இல்லை. அதெல்லாம் முடியாது, என்னை எப்படியாவது காப்பாத்துறே, வெள்ளக்கார நாய காப்பாத்துறே. அப்படி என்றால் நான் சொல்வதை செய்வீங்களா ஜாக்? நிச்சயமா செய்றேன். சொல்லு ரோஸ், என்ன பண்ண உனக்காக? உங்களுடைய 2 கைகளையும் கூப்பி கடவுளை ஒரு தடவை வேண்டிக்குங்க ஜாக். முருகா காப்பாயா. நான் தப்பிச்சேன் சாமி. ரோஸ் ரோஸ், நான் மறுபடியும் வந்துட்டீங்களா ஜாக்? யா நான் ஜாக் கிடையாது, ஜாக்கோட ஆவி. உன்னை விட மாட்டேன். என்னதான் நம்ம ஜாக் செத்து போனாலும் திரும்ப ஆவியா வந்திருக்காரு. சோ இது டைட்டானிக் 2 ஆவிகளின் தேசம். விரைவில். தேங்க்யூ.